ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹூக் அண்ட் டை பார்ட் எப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்டரை அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லைன் வரும். அந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்த சைடு வந்து பாருங்கள், அதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மேலேருந்து சென்டர் பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிங்கன்னா அதோடைய மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் பார்ட்டுக்கும் சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அந்த சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா அங்கே ஒரு லைன் வருங்களா, நீங்கள் அங்கே சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருந்து இப்படி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு மார்க்கிங். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஹூக்குக்கும் ஐ பார்ட்டுக்கும் மார்க் பண்ணி வச்சுடுங்க. நான் இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹை பார்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 2x2 2x2னா 2 த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை நம்ம நீடியில் போகிறப்ப நம்மளுக்கு 4ஆக கிடைக்கும். கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 3x3 எடுத்திருக்கேன். 3 த்ரெட் எடுத்துக்கோங்க லாங்காக. அதை நீடியில் போகிறப்ப நம்மளுக்கு 6ஆக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அனதர் சைடில் நான் மறுபடியும் உள்ளே பஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் போதும் ஐ பார்ட்க்கு. அதே மாதிரி நான் எங்கே பஞ்ச் பண்ணுறேனோ அங்கேயே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 2x2 எடுத்துக்கிட்டா 5 டைம்ஸ் கிட்ட பஞ்ச் பண்ண வேண்டிய வரும்ன்றதுனால தான் நான் 3x3 எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி பஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு ஐ பார்ட் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ எடுத்துக்கிறேன், நான் மறுபடியும் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படியும் என் பக்கமாக டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி அந்த ஐ பார்ட்டை ஸ்டிச் பண்ணோன்னா, இப்படி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அந்த த்ரெட்டை நாட் மாதிரி போட்டு இழுத்துட்டு நல்லா இழுத்திங்கன்னா அது ஒரு லாக்காக ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னுட்டு. அந்த ரிங்குக்குள்ளே நீங்கள் த்ரெட்டை எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒரு பின்னல் மாதிரி உங்களுக்கு வரும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஐ பார்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பிரியாது. நான் இப்போ அந்த த்ரெட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா டைட்டாக இழுக்க தான் அது உங்களுக்கு இன்னும் ஒரு நீட் ஃபினிஷிங் வரும். லூஸாக பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து உள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டு த்ரெட்டை நம்ம உள் பக்கமாக தான் நாட் போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே நாட் போட்டுக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் அந்த மாதிரி சுற்றிட்டு இழுத்திங்கன்னா த்ரெட் வந்து நல்லாவே லாக் ஆகிடும். நான் நல்லா இழுத்தும் பார்த்துக்கிட்டாச்சு, லாக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை நாட் போட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த ஐ பார்ட் வந்து. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சைடு இருந்து எடுத்துக்கிட்டு த்ரெட்டை நம்ம அடுத்த சைடுக்கு நான் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஹூக் அண்ட் டை பார்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ அடுத்து இதை எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இழுக்கிறேன்னா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நாட்டாக போடணும். நீங்கள் அந்த ரிங்குக்குள்ளே விடலைன்னா அப்படியே சுற்றின மாதிரி இருக்கும் த்ரெட்டு. ஸோ அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி நாட் மாதிரி நீங்கள் போட்டுட்டு இழுக்கிறப்ப தான் நல்லா டைட்டாக இழுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஐ பார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ நானும் இதை முடிக்க போகிறேன். அடுத்து இதை உள் பக்கமாக நம்ம நாட் போடணும். இப்போ உள் பக்கமாக எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ஃபேப்ரிக்லேருந்து கொஞ்சம் நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிட்டு இழுத்துடுங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லாக் ஆகிடும். இப்போ நான் மற்றதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்தது இப்போ நம்ம இந்த 5 ஐ பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஐ பார்ட்டும் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அதையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ஹூக் பார்ட் பார்க்கலாம். பாருங்கள், ஹூக் பார்ட்டில் மிஷினுடைய நீடில் இது இங்கே எடுத்துகிட்டு கீழே இருந்து கரெக்டாக அங்கே மேலே அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கணும் நீடியில். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஹூக்ஸ் வந்து நம்ம அங்கே இன்சர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஹூக்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக
நம்ம இந்த ஹோல்ஸில் எடுத்து மேலே அந்த லைன்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி செட் ஆகிடும். இந்த 5 ஹூக்ஸுமே சேம் ப்ராசஸில் நீங்கள் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நீடில் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும் எடுக்கிறப்ப. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூக்ஸ் வந்து நம்ம அதில் செட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்னும் ஸ்டிச்சிங் வந்து இன்னும் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம அப்படியே இதை செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாமலே இருக்கக்கூடாது, ஸ்டிச் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். பாருங்கள், சேம் அதே மாதிரி எடுத்துடுங்க எல்லா ஹூக்ஸுமே. நான் 5 ஹூக்ஸுமே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு சரியாக வரல அப்படின்னா ஹூக்ஸ் வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகாது. நான் இப்போ எல்லா ஹூக்ஸும் செட் பண்ணியாச்சு. இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு 2 ரிங் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 ரிங்கில் ஒரு ரிங்கை மட்டும் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கை ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பாருங்கள், அந்த ரிங்குக்குள்ளே எடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு ரிங்குக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் லாக் போட்டுட்டு. அடுத்து மேலே பார்த்திங்களா நம்ம ஃபேப்ரிக்கில் இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஹூக்ஸை மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் மேலேயுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே பாருங்கள், கொஞ்சம் ஃபேப்ரிக்லேருந்து ஹூக்குக்கு கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்லேருந்து எடுத்து நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே அந்த த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம ஹூக்குக்கு மேலே வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துமே கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டாக தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஹூக்ஸ் எல்லாம். இப்போ எல்லா ஹூக்ஸுமே நீங்கள் இந்த மாதிரியே சேம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாக் போடுறப்ப சேம் அதே தான். நம்ம எப்படி ஹை பார்ட்க்கு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு நம்ம லாக் பண்ணோமோ அதே மாதிரி தான் லாக் பண்ணணும். நான் இன்னொரு ஹூக் பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு ரிங்கை சேம் டைம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஹூக்கை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 2 டைம் ஸ்டிச் பண்ணால் போதும். நீங்கள் சேம் இதே மாதிரி எல்லா ஹூக்ஸ் அண்ட் ஐ பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நான் லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் நம்ம டைட்டாக இழுத்து பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.